நான் இங்க இருக்கிற லைனேஜ் இதெல்லாம் உங்களுக்கு ஓன பட்டாங்களா? ஆன்லைன் தானுங்க. இது மூணுமே அண்ணன் தம்பிங்க. மூணு கோழி குறிச்சு தானுங்க ஒரே தகப்பன் கிடைக்குங்க. இது எத்தனை மாசம் பட்டாங்கண்ணா இதெல்லாம்? இது ஒரு 9 மாசம் இருக்குங்க. 9 to 4 கிலோ ஸ்டேஜ் வருங்க. இது ரெண்டு, அது ஒரு 3.5 கிலோ ஸ்டேஜ் இருக்குங்க. இது எவ்வளவு வெயிட் வருதுங்கண்ணா? இப்போ ஒரு 3.25 ஸ்டேஜ் இருக்குதுங்கண்ணா. வயசு இன்னும் பிடி ஒரு 4.5 கிலோ வரைக்கும் வருங்க. இதெல்லாம் கொஞ்சம் சைஸ் வருங்க. இதோட அப்பா வந்து நல்லா ஒரு 5 கிலோ சைஸுங்க. அது எல்லாமே ஒரே லைனேஜ் உங்களா? ஆமாங்க, சொந்த லைனேஜ் தானுங்கண்ணா. மூணுமே ஒரே கோழிக்கு இறங்கணும் தானுங்கண்ணா. ஒரே கோழிக்கு இறங்கலாண்ணா. இதோட எதுக்கு போட்டு எது தாய் பார்த்தீங்கன்னா கருப்புங்கண்ணா. தகப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மசாலா அடிச்சா மயிலுங்க. எல்லாமே உச்சி பூவுங்க. உங்களுக்கு கால் பார்த்தீங்கன்னா பச்சை காலில் வருங்கண்ணா. பச்சை காலில் வருதுங்களாண்ணா? மூணுமே ஒரே ஃபீட் அளவுக்கு பாருங்களாண்ணா? இல்லை ஒரே மாதிரி ஃப்ளைங் வருங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்தி பறக்குங்க. அளவு சைஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது மேலே பறக்குங்க. இது ஒரு 5 அடி பறக்குன்னா 6 அடி 6 அடி முட்டி பார்க்குங்க. 6 அடி பறக்குங்கண்ணா இந்த கோழி. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 5 அடி கேரண்டி கொடுக்கலாங்கண்ணா. 5 அடி கேரண்டி கொடுக்கலாம். என்ன பிரைஸ்னா கொடுக்குறீங்க ஒவ்வொரு கோழி? 3 சேர்த்தி கொடுக்கலாம் ஐடியாங்கண்ணா. 3 சேர்த்தி 20 ரூபா கொஞ்சம் கேட்டுருக்குதுங்க. 3 சேர்த்தி 20 ரூபாய்ங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்சலுக்கு வந்து போகிற மாதிரி இருந்தாலும் பார்சல் பண்ணிக்கலாங்கண்ணா. உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பண்ணிக்கலாங்கண்ணா. ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பண்ணலாங்கண்ணா. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கேரளா வந்து பாலக்காடு வரைக்கும் பண்ணலாங்கண்ணா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா சைடு திருப்பதி நெல்லூர் வரைக்கும் பண்ணலாங்கண்ணா. பஸ்ஸில் ஹைதராபாத் பண்ணிக்கலாங்கண்ணா. அது போக மிச்சம் எல்லாமே ட்ரெயின் தானுங்கண்ணா. ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு, எல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்கண்ணா. இப்போ இந்த பேட்சில் எத்தனை பட்டா பறிச்சுக்குதுண்ணா? இதோட ஃபாதருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வடை போட்டாங்கண்ணா. ஒரே டைம்ல வந்து ப்ரீடிங் ஒரு சாவல் இருக்கு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 வடை 3 வடை தான் போடுவோங்கண்ணா. ஒரு வடையோட பேட்ச் இருக்குங்கண்ணா. மிச்சத்தில் எவ்வளோ இளம்பா இருக்குன்னா அது என்ன தோட்டத்தில் சுற்றிட்டு இருக்குங்கண்ணா. கடத்துட்டு போடலைங்க. இப்போ இந்த பீடிங் எல்லாமே கொடுத்துட்டீங்க, கடைசி 3 மட்டும் இருக்குங்களா? இல்லைங்க, இதுக்கு அடுத்து இதுதான் ஸ்டார்டிங். இதோட இளம்பெல்லாம் இன்னும் தோட்டத்தில் சுற்றிட்டு இருக்கு. அது வந்து அடுத்த பீடிங் வச்சுக்கிறீங்களா? ப்ரீடிங் அதோட ஃபாதர் இன்னும் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குங்க. நம்ம ஃபாதர் கடைசியில் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் நல்லா தெளிவாக இருக்கும். எடுத்து நிறுத்திட்டு அப்புறம் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த பட்டாலாம் இப்போ சேல் பண்ணுறீங்க? இப்போ சேல்ஸ் தாங்க. பொங்கலுக்குலாம் எடுத்து இதெல்லாம் எடுத்தீங்கன்னா பொங்கலுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குங்களா? எல்லாம் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறீங்க? இல்லை, இது வந்து இன்னும் ட்ரைனிங் ஆரம்பிக்கலைங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ட்ரைனிங் பண்ணணும். இன்னும் ஒரு 10 நாள் ட்ரைனிங் ஆரம்பிச்சுங்க. அதுக்கு அடுத்த போட்டு ஒரு 10-15 நாள் ஆகுதுங்க. ஒரு 10 days ஆகணுங்க. 10 days ஆகும். உங்களுக்கு ஃபீடெல்லாம் மாறுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அதை அடைச்சி வச்சிருக்கோங்க. அந்த இதுக்கு இடம் செட் ஆகணும். செட் ஆகணுன்னே இப்போ தனித்தனியாக சேவலை பட்டாவை தூக்கி போட்டுருவீங்களாண்ணா? இல்லை எப்படி? தனித்தனியாக போடுவாங்க. இப்போ கொஞ்சம் இட பற்றாக்குறையா இருக்குங்க. கூண்டு கம்மியாக இருக்குது. எல்லாமே கோழி சாவல் இருக்குங்காட்டி இது 3 கொத்திக்காங்க. அண்ணன் ஒரே இதில் விட்டுருக்கோம். தீவனம் போடுறது தனி மாதிரி உங்களுக்கு ஈஸிங்க. இதே 3 இதில் போட்டிங்கன்னா 3 டைம் 3க்கு தனி வைக்கலாம். தீவனம் தண்ணி மாற்றணும். இதே வந்து ஒரே டைம் தண்ணி வைக்கலாம், ஒரே டைம் தீவனம் வச்சிடலாம்.